ஹாய் அம்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவ சும்மா இருந்தது கிளப்பி விட்டுட்டு இன்னும் ஆளை காணலையேண்டு. சாரி ஃபார் த டிலே. நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன், அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலை. ஸோ இனி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி கேளுங்க. இன்னைக்கு லவ் இஸ் லவ்வோட நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எப்படி போயிருக்குன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேர் காட்டில் சிக்கி ஒரு 2 days ஆயிருக்கும். இந்த 2 நாளாக நீங்கள் ஜிம்மின் கூட தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. கிடைக்கிற சின்ன சின்ன டைம், சின்ன சின்ன விஷயத்தை என்ஜாய் பண்ணி அவனோட ரொம்ப மிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்க. பட் அது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் தான் ரசிச்சிட்டு இருக்கீங்களே ஒழிய ஜிம்மினுக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை. அவன் ஆஸ் அ பாடி கார்டா உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் என் பண்ணேன். இப்போது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணா சன்லைட் அந்த ஹட்டுக்குள்ளால வந்து அந்த இடமே பிரைட்டாக இருக்கு. கண்ணை கசக்கி விட்டுட்டு பார்க்குறீங்க, விடிஞ்சிருச்சு. ஓ, விடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளேவா? இப்பெல்லாம் சீக்கிரமாகவே விடியுதில்ல அப்படின்ட்டே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஓ, வழக்கம் போல எந்திரிச்சு போயிட்டானா? என்னதான் பிரச்சனை எனக்கு? என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டை விட்டு வெளியே வாரீங்க. ஜிமின் சீக்கிரமாகவே எந்திரிச்சு பக்கத்தில் போகிற வாட்டர் ஸ்ட்ரீமில் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ சாப்பிட என்ன கிடைக்குன்ற மாதிரி பார்க்க போயிருப்பான். நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சு அவனை தேடிட்டு இருக்கீங்க. மேம் குட் மார்னிங். ஓ, நீதானா? குட் மார்னிங் குட் மார்னிங். ஆமாம், ஏன் எப்போ பாரு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் போயிடுற? அதுவா, உங்களுக்கு சாப்பிட்டுதாச்சும் வேணும்ல. ஐயோ, நீ இருக்கியே, ரொம்ப கேர் பண்ணுற ஜிமன். ஏ ஜிமன், நீ குளிச்சிட்டியா? ஆமாம் மேடம். எப்படி சொல்கிறீங்க? அதை ஒன்று பார்த்தாலே தெரியுதே. ஆமாம், இங்கே எப்படி? இதோ இந்த அறிவில் தான் மேடம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, பட் ஜிமன், எனக்கும் குளிக்கணும். 2 days ஆச்சுல்ல. அதுக்கு என்ன மேடம், இவ்வளோ பெரிய அருவி தான் இருக்குல்ல? இருக்குதான், பட் நான் எப்படி? அட, ஒன்றும் யோசிக்காதீங்க மேடம், அங்கே பாருங்க அப்படின்ட்டு கையை காட்டுறான். எங்கன்ற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா நீங்கள் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மறைப்பா ரெடி பண்ணியிருக்கான், உங்களுக்கு சேஃபாக இருக்க மாதிரி. அதை பார்த்ததும் உங்கள் ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். போங்க மேம், எந்த பயமும் இல்லை. நான் இந்த பக்கம் இருக்கேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி ஜிம்மி அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாம் நீங்கள் குளிச்சதே இல்லை. இருந்தாலும் ஜிம்மன் இருக்க தைரியத்தில் போகிறீங்க. உங்கள் கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறீங்க. சில்லுன்னு இருக்கு. பட் போக போக வாட்டர் வார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. நல்ல நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அதில் இறங்கி குளிச்சிட்ருக்கீங்க. இடையிடையில் ஜிம்மினை பார்க்குறீங்க. பட் அவன் அந்த சைட் திரும்பினபடியே தான் இருக்கான். தெரியாமல் கூட உங்கள் சைட் திரும்பலை. அவனை பார்த்து சிரிச்சிட்டே குளிக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களை தேடி வந்த கார்ட்ஸ், போலீஸ் எல்லாம் உங்கள் காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்கள் கார் இங்கே இருக்குன்னா நீங்களும் இதுக்கிட்ட எங்கேயோ தான் இருக்கீங்கன்ட்டு கெஸ் பண்ணி ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இப்போ உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்றது விஷயம் எல்லாம் மீடியாலையும் ஃபயராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இருக்கீங்கன்ற நியூஸ் தெரிஞ்சதும் உங்கள் அப்பா ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு. பட் உங்கள் சித்தப்பா அவர் இதை சீரியஸாக எடுக்கிற மாதிரியே இல்லை. பிகாஸ் அவருக்கு தான் உங்களை பிடிக்காதே. இந்த கம்பெனி சொத்து எல்லாத்தையும் எப்போ அவர் கைக்குள்ளே எடுக்கலான்ட்டு பார்த்துட்ருக்காரு. அதனால் அவர் உங்களை தேடுறத அவ்வளவா சீரியஸாக எடுத்துக்கல. உங்கள் தங்கச்சி அவள் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கா. அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ஜிம்மன் கூட தான் இருக்கீங்கன்ட்டு. அவள்கிட்ட ப்ரேஸ் எல்லாம் நீங்கள் காட்ஸ் கண்ணில் சிக்கிடக்கூடாதுன்னு தான். கொஞ்ச நாளைக்காச்சும் இந்த வேலை ப்ரெஷர் இது எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு அவ திங்க் பண்ணுறா. இங்கே எப்படின்னா, இந்த பக்கம் ஜிமின் வீட்டில்
அவங்க அம்மா சாப்பாடு தண்ணி இல்லாம சதா ஜிமினை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள யாராலையும் சமாதானப்படுத்த முடியல. அப்பாவும் தங்கச்சியும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க மாறுற மாதிரியே இல்லை. புள்ளைய கண்டாதான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க உயிரோடு இருக்கிறதுனால கண்டிப்பா ஜிமினு உங்க கூட தான் இருப்பான்ட்டு அவங்க நம்புறாங்க. இப்போ ஜிமின் விட்ட காலிங் பெல் ரிங் ஆகுது. ஜின்னு தான் போய் ஓபன் பண்றா. நீங்க நீங்க தானே ஜேஹோப்? அந்த சைட்ல இருந்து எந்த சத்தமும் இல்ல. அவர் ஷொக்காய் போய் நிக்கிறாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் அண்ணா கூட வேலை பார்க்குறவரு? அவர் பேச்சு மூச்சே இல்ல. யாரு ஜினு? ஜேஹோப், உள்ளவாப்பா, உள்ளவா உள்ளவா அப்படின்ட்டு ஜேஹோப்பை கூட்டிட்டு உள்ள போறாரு ஜிமினோட அப்பா. ஒன்னு பார்த்தா ஜிமினம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. வா வா. ஜேஹோப் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீளல. ஜோவி, ஜோவி இங்க வா, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஜேஹோப் வந்திருக்காம்மா, சீக்கிரம் வா. ஜிமின் அம்மாவும் இது கேட்டு வேகமா வெளியே வராங்க. அப்படியே வந்து ஜேஹோப்பை பிடிச்சுக்கிறாங்க. ஹோபி, ஹோபி மோச்சி எங்கப்பா? என் பையனுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? மோச்சிக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் நல்லா தான் இருப்பான். எங்கப்பா மோச்சி உன் கூட வந்திருக்கானா? எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு மறைஞ்சு நிற்கிறானா? மோச்சி நீ எங்கப்பா இருக்க? மாமா அமைதியா இருங்கம்மா, அமைதியா இருங்க. உங்க மைண்ட் செட் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஜிமின் இன்னும் கண்டுபிடிக்கலம்மா, தேடிட்டு தான் இருக்கும். பட் ஐம் ஷுவர் அவனை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த வேண்டியது என்னோட கடமை. அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்மா. காரை கண்டுபிடிச்சிட்டோம், அதை வச்சு அவங்களுக்கு எந்த அடியும் பட்டிருக்காதுன்னு ஷுவரா சொல்றாங்கம்மா. அவங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்காங்க. நாங்க ஆல்மோஸ்ட் அவங்கள நெருங்கிட்டோம். எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்மா. நான் அங்கே இருந்து தான் இப்போ வரேன். அங்கிள் தான் உங்க நிலைமையை பத்தி சொல்லி உங்களை வந்து பார்த்துட்டு போக சொன்னாரு. அதுக்காக தாம்மா நான் வந்தேன். நீங்க எத்தனை நினைச்சும் கவலைப்படாதீங்கம்மா. ஜிமின் ஏன் நண்பன், ஏன் மச்சான். அவனை உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமைம்மா. என்ன நம்புங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். நம்புறேன்ப்பா, நம்புறேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப்பே நீ தான்ப்பா. எப்படியாவது என் புள்ளை என்கிட்ட கொடுத்துருப்பா. கண்டிப்பாம்மா, ஜிமின் வருவான், உங்களை பாப்பான். அப்போ வரும்போது நீங்க தெம்பா இருக்கணும்ல. இப்படியே சாப்பிடாம கொள்ள இருந்தா எப்படிம்மா நீங்க அவனை கவனிச்சுப்பீங்க? அவனை பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெம்பு வேணும். அங்கிள், அம்மாட சாப்பாடை கொடுங்க. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேணாம். அங்க என் புள்ள சாப்பிட்டானோ இன்னும், நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? மா, நான் தான் சொல்றேன்ல, அவன் நல்லா இருக்கான். நாளைக்கு அவன் வரும்போது நீங்க அவனை கவனிச்சுக்க வேணாமா? அதுக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். இப்போ நீங்க சாப்பிடுங்க. அங்கிள், சாப்பாடு கொண்டு வாங்க. ஜினு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் அவ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து ஜேஹோப் கிட்ட கொடுக்குறா. அவரும் அதை வாங்கி ஜிமின் அம்மாக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப நன்றி ஹோபி, இவளை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியல. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னையிலேருந்து நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தனாயிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இது தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? ஒன்றும் இல்லை அங்கிள், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன்னா அது ஜிமின் கூட தான் வருவேன். பிலீவ் மீ அங்கிள். ரொம்ப நல்லப்பா. எங்களோட ஒரே ஒரு ஹோப் நீ தான். நான் உன்னை நம்புகிறேன். அப்போ நான் போயிட்டு வரேன் அங்கிள். அம்மாவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாப்பா, நீ பத்திரமா போ. ஜினு, ஹோபியை விட்டுட்டு வா, நான் அம்மா கிட்ட போகிறேன். பாய் ஹோபி, டேக் கேர். சரி அங்கிள், பாய். சரிப்பா, நான் விட்டுட்டு வந்துடுறேன். ஹோபி வெளியே வராரு, கூடவே ஜினுவும். 2 பேரும் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஹோபி. இங்கே இருக்க சுச்சுவேஷனில் அம்மாவை சமாளிக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ.
ம். அப்புறம் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு? நீங்கள் தான் சொன்னீங்களே நெக்ஸ்ட் டைம் வந்தால் அது ஜிமின் கூட தானே, அதுக்காக தான். ஓ ஓகே, பாய் ஹோபி அண்ட் தேங்க்யூ. ஜிமினை கூட்டிகிட்டு வாங்க. ம். ஜேஹோப் வேற எதுவுமே பேசலை, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜேஹோப் பைக்ல தான் போயிட்டு இருக்காரு. வாட் வாட் த ஹெல்? அந்த பொண்ணு அங்க எப்படி? அப்போ அப்போ அவ ஜிமினோட தங்கச்சியா? ஜிமினோட தங்கச்சியா? ஓ மை காட் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. பைக்ல போற அவருக்கு பல நினைவுகள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்கறாரு. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக். எக்ஸாக்டா ஒரு 1 இயர் முன்னாடி ஜேஹோப் கிட்ட பைக் எதுவுமே இருக்கல. அவர் பஸ்ல தான் ஆஃபீஸுக்கு போய் வந்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு நாள் ஜேஹோப் அமைதியா வெளியில ரசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பஸ்ல ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இந்த சத்தம் அவரை சைலண்ட டிஸ்டர்ப் பண்ணுது. யாரா அது இவ்ளோ பெருசா சிரிக்குதுன்னு எட்டி பாக்குறாரு. முன்னாடி சீட்ல இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. தள்ளி தள்ளி பாக்குறாரு. யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு. ஜேஹோப்புக்கு அவங்க ஃபேஸ் சரியா தெரியல பின்னாடி இருந்து பாக்குறதுனால. பட் அவங்கள யாருன்னு பாத்துறன்ட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. அப்போ கரெக்டா அந்த பொண்ணு திரும்புது. அது வேற யாரும் இல்ல, ஜிமினோட தங்கச்சி ஜினு தான். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட். ஜேஹோப் எட்டி பார்த்தத அவ பாத்துடுறா. அவ என்னன்ற மாதிரி கேட்க ஜேஹோப் அதை பார்க்காத மாதிரி கேஷுவலா வேற எங்கேயோ பார்த்துட்டு வர்றாரு. பட் ஆட்டோமேட்டிக்கா அவரோட ஐஸ் ஜினோட சைடுக்கு தான் திரும்புது. அவ அந்த குழந்தை கூட ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஸ்டெப்பும் வந்துருது. அவ அந்த குழந்தைக்கு பாய் எல்லாம் சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. ஸ்கூல் பொண்ணா அப்படின்ற மாதிரியே ஜேஹோப் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி டெய்லி ஜினுவை பஸ்ல பாக்குறாரு. அவ பஸ்ல பண்ற குட்டி குட்டி ஹெல்ப்ஸ், சேட்டை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவர் டெய்லி பார்த்துட்டு வராரு. ஸோ இதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நாள் ஜேஹோப் பப்புக்கு சேமலை ட்ராப் பண்ண வந்திருப்பாரு. அவரை விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி நிக்கிறாரு. அப்போ 2 பேர் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கார்ல ஏத்துறாங்க. ஜேஹோப் பாக்குறாரு அந்த பொண்ணு ஹாஃப் கான்ஷியஸ்ல இருக்கு. ஜேஹோப்புக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ், ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கு. பிகாஸ் அவ ஸ்கூல் யூனிஃபார்ம் வேர் பண்ணிருக்கா. ஸோ கிட்டத்துல போய் பாக்குறாரு. லைட்டா அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியுது. ஜேஹோப்புக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அது அவர் டெய்லி பஸ்ல பாக்குற ஜினு தான். அந்த காரம் கிளம்புது. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் வந்த காரை எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த காரை ஓவர்டேக் பண்ணி மடக்கி பிடிக்காரு. அவங்க 3 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜேஹோப் ஆல்ரெடி ஒரு பாடி கார்டுன்றதுனால இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி ஜினுவை காப்பாத்துறாரு. அவ பாதி கான்ஷியஸ்ல இருக்கா. அவளை தூக்கிட்டு வந்து தன்னோட கார்ல போடுறாரு. ஜேஹோப் அவளை பாக்குறாரு. அவளுக்கு பிசிக்கலி எதுவும் ஆகல. ட்ரக் கொடுத்து தான் அவளை இப்படி ஆக்கியிருக்காங்கன்ட்டு அவருக்கு புரியுது. ஜேஹோப் ஜினு பஸ்ல பாத்திருக்காரே தவிர அவ யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இவ்வளவு ஏன் அவளோட பேர் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. அவளை தான் கூடவும் வச்சிருக்க முடியாது. அவர் மறுபடி வேலைக்கு போகணும். சோ என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் ஜினுவோட ஐடி கார்டு அவ கழுத்துல இருக்கிறத கவனிச்சு அதை எடுத்து பாக்குறாரு. ஜினு ஜினு. ஓ, அப்ப இந்த பொண்ணு பேர் ஜினுவா? இவ எப்படி இவங்க கிட்ட சிக்கனா? அவ்வளவா கான்ஷியஸும் இல்ல. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஜினுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவ வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலே ஜிமினும் அப்பாவும்
அங்க வந்திருப்பாங்க. பட் ஜேஹோப் அங்க இருந்திருக்க மாட்டாரு. ஸோ யார் ஜினுவை காப்பாத்துறது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படியே 2 days ஆகுது. இந்த 2 நாள்ல ஜேஹோப் ஜினுவை பஸ்ல பார்த்துருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணை கொண்டு போய் அட்மிட் பண்ணுமே, அவ இப்போ எப்படி இருக்கா, என்ன ஆச்சு, நல்லா இருக்காளா இல்லையா, இது எதுவுமே அவருக்கு தெரியல. பட் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவளா பஸ்ல வந்தா மட்டும்தான் அவரால் பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் டே ஜேஹோப் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ்ஸும் வருது. பட் பஸ்ல ஏற முன்னாடியே அந்த சிரிப்பு சத்தம் அவருக்கு கேக்குது. ஜின்னு தான் வந்திருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஜேஹோப் பஸ்ஸுக்குள்ள போறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜினு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் அவன் நல்லா இருக்கான்ற ஒரு நிம்மதி அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் போகுது. ஜேஹோப் டெய்லி ஜினுவை பஸ்ல பாக்குறாரு. அப்படியே போயிட்டு இருக்க. கொஞ்ச நாள்ல ஜேஹோப் பைக்கும் வாங்கிடுறாரு. ஆனா என்னதான் பைக் வாங்கினாலும் இடையிடையில பஸ்லயும் போய் வருவாரு இதுக்காக. ஆனா இது வரைக்கும் ஜினு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அவளுக்கு தன்னை காப்பாத்தினது ஜேஹோப் தான். அப்படி எந்த விஷயமும் தெரியாது. சொல்ல போனா ஜேஹோப் யாருன்னே ஜினுக்கு தெரியாது. பட் ஜேஹோப்புக்கு இப்படி தூரமா இருந்தவளை பாக்குறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஸ்கூல் பொண்ணா இருக்கிறதுனால போய் பேசவும் பயப்படுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஜேஹோப் இப்போ போயிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜினு ஜிமினோட தங்கச்சியா இருப்பான்னு. ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை வீட்டுல பார்த்திருப்பாரு. மனுஷன் ஆடி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அவ ஸ்கூல் போயிட்டு இருக்கிறதுனால சின்ன பொண்ணுன்னு அப்படியே விட்டுறாரு. ஆனா இப்போ அது அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கச்சியா வந்து நிக்கும்னு அவர் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இருக்க பிரச்சனையில இது என்ன புது பிரச்சனைன்னு டென்ஷன் ஆகுது அவருக்கு. இந்த சைட் ஜிமினு நீங்களும். ஜிமன் அந்த அருவியில ஃபிஷ் எல்லாம் பிடிச்சு உங்களுக்கு பாபிக்யூ மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு, பிடிச்சிருக்கு. அவன் ஒன்னா பண்ணி கொடுக்க செம்ம எக்ஸைட்மெண்டோட இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வாவ் ஜிமின், செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன நீ என்ன பண்ணாலுமே நல்லா இருக்கே. எங்க இருந்து ஜிமின் இதெல்லாம் கத்துக்கிட்ட? கத்துக்கணுமா? எதுக்கு? மீன் சுடுறதுக்கா? ஆமா. அட என்ன மேடம் நீங்க, இதெல்லாம் எங்க போய் கத்துக்கணும்? பிக்னிக் போற டைம் அம்மாவும் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுல இருந்து தான் அப்படியே ட்ரை பண்ணதுதான். ஓ ஏன் ஜிமின், நீங்க பிக்னிக் எல்லாம் போவீங்களா? அட ஆமா மேடம், கண்டிப்பா. இயர்லி 2 தடவையாவது போயிட்டு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ரியலி? ஃபேமிலியா போவீங்களா? கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆமா, உங்க வீட்ல எத்தனை பேரு? எங்க வீட்லயா மேடம்? எங்க வீட்ல அம்மா, அப்பா, நான், தங்கச்சி 4 பேர். ஓ, உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கா ஜிமின்? இருக்கா மேடம், ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. ஹை ஸ்கூலா? சாரா கூட ஹை ஸ்கூல் தான். சாரா யார் மேடம்? ஓ, உனக்கு தெரியாதுல்ல. சாரா அவ என்னோட தங்கச்சி. ஓ அப்படியா? பட் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஒரு வாட்டி சொல்லியிருக்கா, உங்க சிஇஓ மேடத்தோட தங்கச்சியும் என் கிளாஸ் தான் படிக்கிறான்னு. ஓ ரியலி? சூப்பர் ஜிமின். உன் தங்கச்சியோட பேர் என்ன? நான் ஜாரா கிட்ட கேக்குறேன். அவ பேரு ஜினு. ஜினு மேம் ரொம்ப பெரிய வாயாடி. ஜிமின், உனக்கு உன் ஃபேமிலிய ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். ஐ லவ் தெம். ஓ, அப்போ இப்போ அவங்கள மிஸ் பண்றியா? ஐ மிஸ்ஸிங் தெம். ஜிமின் ஃபேஸ்ல இருந்து ஸ்மைல் சட்டுன்னு இல்லாம போயிட்டு, அம்மாவை தான் மேம் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. பாவம், என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. ஜிமின் அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்றான். அதுல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவனுக்கு அம்மா ஃபேமிலினா எவ்வளவு பிடிக்கும்னு. நீங்க ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை அறியாமலே. ஜிமின்,
என்ன கூப்பிடுறியா அப்படின்னு டக்குன்னு கேட்டுறீங்க. அவனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு உங்களை பாக்குறான். என்ன என்ன மேம் சொன்னீங்க? அது வந்து அது ஜிமின், என்ன நீ உன் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? என்ன மேம், என்ன திடீர்னு? ஜிமன், நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்க. நீயா இருக்க. உன் கூட இருக்கவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சிருக்க. எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்க. அப்போது ஏன் என்கிட்ட மட்டும் நீ ஃப்ரெண்ட்லியாக இல்லை? என்னை ஏன் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க மாட்டேன்ற? என்ன மேம் பேசுறீங்க? எல்லார்கிட்டே இருக்க மாதிரி உங்ககிட்ட இருக்க முடியுமா? நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்கள் பாடி கார்டு. உங்ககிட்ட எப்படி நான் ஃப்ரெண்ட்லியாக பழக முடியும்? ஜிமன் ப்ளீஸ், இப்படிலாம் என்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லாத. நீ மற்றவங்கள போல என்கிட்ட எந்த பில்டப்பும் கொடுக்க மாட்ட. உன் வேலை உண்டு, நீ உண்டுன்னு கரெக்டாக இருப்ப. அதுதான் உன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்டாக பழகணும்னு தோணுது. நீ மற்றவங்ககிட்ட பழகும் போதெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்கள எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு ஜிமன். ஆனால் மேடம், ஜிமன் ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் இப்படி மேடம் மேடம்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. உனக்கு என்ன ஏஜ் ஆகுது? உனக்கு என்ன ஏஜ்னு கேட்டேன். எனக்கு 27. எனக்கும் 27 தான் ஜிமன். we are in same age. தென்னே அதில் 1000 வாட்டி மேடம் மேடம்னு கூப்பிட்டுட்டே இருக்க. என்னோட ஃப்ரெண்டை பாரு ஜிமன். அவ என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு நிக்கிறான். ஏன் ஜிமன், உனக்கு தெரியுமா, இவ்வளோ பெரிய உலகத்துல ஹாய் வேன், எப்படி இருக்க, நீ ஓகேயான்னு கேட்க கூட எனக்கு யாரும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்றேன், அதெல்லாம் மனசு விட்டு பேசக்கூட யாரும் இல்லை. நான் பேசணும்னு நினைப்பேன், ஆனா அதை கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரேயாஸ் பிளஸ் சிஇஓ, ஹிட்டோட மூத்த பொண்ணு, பணம், பேர், புகழ், அது இதுன்னு எவ்வளோ இருந்தோம். தனி ஒரு மனுஷியா நான் ஒன்றும் இல்லாதவ ஜிமன். ஐம் a zero, completely a zero. உங்க வேர்ட்ஸ், அதில் இருக்க பெயின் எல்லாம் ஜிமனுக்கு நல்லா புரியுது. நீங்க மனதளவில் எவ்வளோ தூரம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்கன்ட்டு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியுமான்ற மாதிரி பார்க்குறான் அவன். ஐம் சாரி ஜிமன், நான் தேவையில்லாமலாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நோ, இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ், சாரி இதெல்லாம் சொல்லிக்கிறேன்ல. ஓ அப்படியா? என்ன சொன்ன அப்படின்ட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. இந்த சீன் அப்படியே இங்கே கட் ஆகுது. இப்போ ஈவினிங் இருட்ட ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு ஜிமின் இங்கே தங்கிக்கலான்னு ஒரு இடம் செட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு ஓரமா இருந்து அவன் என்ன பண்றான்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் மார்னிங் உங்ககிட்ட என்ன சொன்னான்ட்டு திங்க் பண்ணி பாக்குறீங்க. ஜிமின் உங்களை ஒரு ஃப்ரெண்டா பார்க்க ட்ரை பண்றேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, ரெஸ்பெக்ட் இல்லாம கத்துக்கிறது, இதெல்லாம் உடனே வராது. போக போக அப்படியே ஃப்ளோலே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் உங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். மூணாவதா யார் வந்தாலும் அவங்க முன்னாடி அவன் ஒரு பாடி கார்ட்டா தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பான். ஸோ நீங்க தனியா இருக்கும்போது மட்டும்தான் ஜிமின் உங்களுக்கு ஃப்ரெண்ட், அந்த மாதிரி தான். இப்போ அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஃபயர் கேம்ப் ரெடி அப்படின்னு ஜிமின் சொன்னதும் ஓடி போய் நீங்க அது பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. இந்த டேஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த கேம்ப் ஃபயர் தான். அது பக்கத்துல போய் இருந்துட்டு ஜிமின் கூட பேச ஸ்டார்ட் பண்றீங்க. ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க, அதிகமாவும் சிரிக்கிறீங்க. ஓகே அமீஸ், இந்த எபிசோட நான் இதோட எண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்ட் வரும். பாய்.